ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விறகு வெட்டி வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் வழக்கம் போல காட்டிற்கு மரம் வெட்ட புறப்பட்டான். அச்சச்சோ, என் காதாலி ஆத்துல விழுந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன்? அச்சச்சோ, என் காதாலி ஆத்துல விழுந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன்? அட கடவுளே, என் காதாலி ஆத்துல விழுந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன்? எப்படி எடுப்பேன்? திடீரென்று ஒரு நீர் தேவதை தோன்றியது. என்ன ஆச்சு விறகு வெட்டி? என்ன ஆச்சு? என் காதாலி ஆத்துல விழுந்துருச்சு. கவலைப்படாதே, நான் எடுத்து வருகிறேன். சரி நீர் தேவதையா, சரி. இதோ உனது தங்க கோடாரி, பெற்றுக்கொள். இல்ல இல்ல, என் கோடாலி இல்ல, இது தங்க கோடாலி. அப்படியா? வேறொன்னு எடுத்து வருகிறேன். இதோ உனது வெள்ளி கோடாரி, பெற்றுக்கொள். இல்ல இல்ல, இதுவும் என் கோடாலி, வெள்ளி கோடாலி. அப்படியா? வேறொன்னு எடுத்து வருகிறேன். இதோ உனது கோடாரி, பெற்றுக்கொள். இதுதான் என் கோடாலி, என் கோடாலி. உனது நேர்மையை பாராட்டி இந்த 3 கோடாரிகளும் உனக்கு பரிசளிக்கிறேன். இதோ தங்க கோடாரி, வெள்ளி கோடாரி, உனது கோடாரி. இதோ பெற்றுக்கொள். நன்றி நீர்தபடியா, நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கதையின் நீதி: நேர்மையே வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம்.